பெசில் ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் சற்று முன் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் இனியும் ஒழியவே முடியாது. தமிழரசு கட்சியால் தனது உயிருக்கு ஆபத்து, அவசர பாதுகாப்பு கோரிய அர்ச்சுனா எம்பி. பாலியல் தொழில் விடுதிகள் அதிரடியாக முற்றுகை, வசமாக சிக்கிய 12 பெண்கள். முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சுரேஷ் சாலேவுக்காக பௌத்த பிக்குகளாக குரல் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம், ஞானசார தேரர் தெரிவிப்பு. தமிழர் பகுதியில் போலீசாரிடம் வசமாக சிக்கிய இளைஞர்கள் டிக்டாக் செயலியில் செய்த கேவலமான செயல். கிளிநொச்சி கலைஞனை விடுதலை செய், ஜனாதிபதி செயலகம் முன்பாக சற்று முன் ஆரம்பமான போராட்டம். குவைத்தில் போதைப்பொருள் வேட்டை, 3 இலங்கையர் உட்பட 7 பேர் அதிரடி கைது, வெளியானது புகைப்படங்கள். குடிநீர் போத்தல்களுக்கான விலை அதிகரிப்பு குறித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்வென விரிவான செய்திகள். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் பெரிய அளவு பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பெற வேண்டுமாயின் அதற்குரிய சத்திய கடதாசியை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு நீதவான் குறித்த அறிவித்தலை விடுத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தை அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாது ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக 12,000 டி-ஷர்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு நட்டத்தை உண்டாக்கியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது வழக்கின் முதலாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்த நிலையில் ஆரம்பத்திலேயே இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். மாறாக தேவை ஏற்படின் சர்வதேச பிடியாணையை பெற்றுக்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதிரடியாக அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர் என்பவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளதோடு வழக்கின் 2வது சந்தேக நபரான அந்த பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர் குணவர்த்தன என்பவரை தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியினரால் தன்னுடைய உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வெளிப்படுத்தியுள்ளார். தனக்கு தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் இதனால் நாடாளுமன்றத்துக்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தவொரு நடவடிக்கைகளையும் இதுவரையில் எடுக்கவில்லை. இதுகுறித்து நான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோதும் முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை. தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை பாடகரான கணேஷ்குமார் சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரியும் பல தசாப்தங்களாக நாட்டில் நடைமுறையில் உள்ள PTA தடை சட்டத்தை முழுமையாக நீக்க கோரியும் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தமது பலத்த எதிர்ப்பினை வெளியிட்டதோடு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ரிப்பீல் PTA, வித்ரோ PSTA, ஒடுக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், கலைக்கும் கலை உணர்ச்சி வெளிப்படுத்தல்களுக்கும் தடை போடாதே போன்ற வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களை ஏந்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் தமது எதிர்ப்பை பலமாக வெளிப்படுத்தியிருந்தனர். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக மக்களுக்கு தெளிவான வாக்குறுதி அளித்திருந்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனாலும் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் நெருங்கும் நிலையிலும் குறித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் மாறாக இந்த அரசாங்கத்தின் கீழ் சுமார் 80 பேர் வரை
வரை இந்த மிலேச்சத்தனமான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சாடியுள்ளார். கடந்த காலங்களில் தெற்கில் உரிமைக்காக பேசிய சிங்கள மக்களுக்கும் வடக்கில் போராடிய தமிழ் மக்களுக்கும் கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவே குறித்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் கிளிநொச்சியில் ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக கலைஞர் சங்கீதன் கைது செய்யப்பட்டுள்ளமை பேச்சு சுதந்திரத்திற்கும் கலை சுதந்திரத்திற்கும் விடுக்கப்பட்ட மரண அடி என்றும் கூறியுள்ளார். அரசாங்கம் புதிய ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்குவதை விடுத்து உடனடியாக இவ்வாறான தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகளில் டிக்டாக் செயலியூடாக கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொளி பதிவிட்ட 2 சாகச மோட்டார் சைக்கிள் சாரதிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 5ஆம் திகதி முதல் 8ஆம் திகதி வரை சம்மாந்துறை புறநகர் பகுதிகளில் திடீர் போக்குவரத்து விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட நேரம் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல், கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அவற்றின் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. டிக்டாக் செயலியூடாக கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொளிகளை வெளியிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதில் 2 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அத்தோடு நடந்த சோதனை நடவடிக்கைகளின் போது சாரதி அனுமதி பத்திரம், வருமான வரி சான்றிதழ், காப்புறுதி சான்றிதழ் இல்லாத வாகனம் இயக்குதல், தலைக்கவசம் இல்லாமல் பயணித்தல் மற்றும் கவனக்குறைவான வாகன ஓட்டம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருக்கு நீதிமன்றத்தினால் 38,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதோடு ஏனையோருக்கு எதிராகவும் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் மக்களை எச்சரித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை போன்ற தொலைபேசி எண்கள் ஊடாக மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்வதாகவும், குறிப்பாக ஒரு சில தொலைபேசி எண்களை பயன்படுத்தி திணைக்கள அதிகாரிகள் என்று போலியாக சொல்லி தகவல்களை திரட்டுவதாகவும் தெரிய வந்துள்ளது. மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரச இலட்சணையை தவறாக பயன்படுத்தி ஒரு கைபேசி செயலியை உருவாக்கி உள்ளதோடு டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என்று சொல்லி இந்த செயலி மூலம் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை கோரி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான எந்த ஒரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள போலி இணையதள முகவரியூடாக எவ்வித தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க வேண்டாம் என திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்காக பௌத்த துறவிகளாகிய தாங்கள் இன்று முன்வந்து குரல் கொடுக்க கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தேஞான சேரர் வெளிப்படுத்தியுள்ளார். கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து நாட்டின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழல் குறித்து விசேட கடிதம் ஒன்றை கையளித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் முஸ்லிம் சமூகத்தை நேசிக்கின்றோம், ஆனால் முஸ்லிம் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றோம். ஒரு பௌத்த துறவி என்ற வகையில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவுக்காக இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையிட்டு நாம் சந்தோஷம் அடைகின்றோம் என்றும் அவர் ஒரு முஸ்லிம் என்பதற்காக அவரை நாம் ஒதுக்கிவிட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் அழுத்கம நகரில் நடத்தப்பட்டு வந்த 2 பாலியல் தொழில் விடுதிகளை களுத்துறை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினர் முற்றுகையிட்டுள்ள நேரம் அதன் முகாமையாளர் மற்றும் 12 பெண்கள் வசமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் சற்று முன் வெளியிட்டுள்ளது. அழுத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அழுத்கம நகர பகுதியில் நேற்று இரவு குறித்த 2 முற்றுகைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு விடுதியை நிர்வகித்த குற்றச்சாட்டில் 57 வயதுடைய அழுத்கம பகுதியைச் சேர்ந்த விடுதியின் முகாமையாளரும் அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 23 முதல் 43 வயது இடைப்பட்ட 12 பெண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு வைத்து கைது செய்யப்பட்ட பெண்கள் தல்கஸ்வல, மத்தக, எல்பிட்டிய, கிரியல்ல, நவந்துடுவ, உடகரவிட்ட, வாத்துவ, மொரட்டுவ, பதுளை, மாஸ்பொத, நுவரலியா மற்றும் பிபில ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட முகாமையாளர் மற்றும் பெண்கள் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக அழுத்கம காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
இலங்கையில் பொதியிடப்பட்ட அல்லது போத்தல்களில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான புதிய அதிகபட்ச சில்லறை விலைகளை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள இந்த 96ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அமுல்படுத்தப்பட்டுள்ளதோடு குறித்த புதிய உத்தரவின்படி நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்வதோ விற்பனைக்காக காட்சிப்படுத்துவதோ அல்லது வழங்குவதோ எந்தவொரு உற்பத்தியாளர் பொதியிடுபவர் விநியோகஸ்தர் அல்லது வர்த்தகருக்கும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 500 மில்லி லிட்டர் முதல் 999 மில்லி லிட்டர் வரை 80 ரூபாவென்றும் 1 லிட்டர் முதல் 1.5 லிட்டர் வரை 120 ரூபாவென்றும் 1.5 லிட்டர் முதல் 2 லிட்டர் வரை 150 ரூபாவென்றும் 2 லிட்டர் முதல் 2.5 லிட்டர் வரை 180 ரூபாவென்றும் 5 லிட்டர் முதல் 7 லிட்டர் வரை 400 ரூபாவென்றும் இந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிவதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனை அதிகாரிகளினால் நாடு தழுவிய ரீதியில் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் குறித்து தனித்தனி சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் 3 இலங்கையர்கள் உட்பட மொத்தம் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு குவைத் பிரஜை, ஒரு இந்தியர், 3 இலங்கையர்கள் மற்றும் 2 நாடற்றவர்கள் அடங்குவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வைத்திருந்த பல்வேறு வகையான போதைப் பொருட்கள், மனநிலையை பாதிக்கும் மருந்து பொருட்கள் மற்றும் அவற்றை பொதி செய்து விநியோகிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது.